மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு போராளி சண்டை தொடர்கிறது, பணி நிறைவேறும் வரை நிறுத்த வேண்டாம், முழு நாடும் உங்களுடன் உள்ளது, ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லி நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு பகல்காம் அந்த தாக்குதலுக்கு. இது உண்மையிலேயே ஒரு விஷயம் இங்க பாராட்டத்தக்கதுன்னு பார்க்கணும். அடுத்ததா விஜய் அவர்கள் ஒரு விஷயம், நம்மளோட இராணுவத்திற்கு கிரேட் செல்யூட் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாரு. பொதுவாக நான் இங்கே தமிழகத்தில் மட்டும் மோடியை பாராட்டணும்னா உண்மையிலேயே அப்பேற்பட்ட ஒரு தேசபக்தி இருக்கிறவங்களால தான் முடியும்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, உதாரணமாக இப்போ பாகிஸ்தான் இராணுவத்தை எடுத்துக்கலாம், இல்லை அந்த நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு நாடு ஆளுகிற பிஎம் எப்படியோ அது மாதிரி தான் அவங்களோட இராணுவ கட்டமைப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட இராணுவ கட்டமைப்புக்கு காரணமே நம்மளோட இங்கே ஆளுகிற நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னா, ஏற்பட்ட ஒரு ஆளுமை இருந்தால் தான் கட்டமைப்பு எல்லாம் அமைக்க முடியுங்கிறது நம்ம யதார்த்தமான விஷயம். இங்க ஒரு நாட்டுக்கு சண்டை வரும்போது கூட இங்க அரசியலை தான் எல்லாமே பார்க்குறாங்களே ஒழிய, இல்லை நம்மளோட பாகிஸ்தானுக்கு எதிராக நம்மளோட நாடு நல்ல ஒரு தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கு, பாராட்டணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் அரசியல் தான். அதுவும் இந்த தமிழகம் எல்லாத்துலேயும் அரசியல் தான். உண்மையிலேயே இப்போ இந்த நிறைய மாநிலத்தில் இல்லை உலக தேசமே கொண்டாடுறாங்க, இல்லைன்னா பாராட்டுறாங்க தீவிரவாதத்திற்கு எதிராக நம்மளோட தாக்குதலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க முழு மனசோட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய அனுதாபிகள் இங்கே இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நம்மளோட சேகர் பாபு அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதாவது பொதுவாக பகல்காம் தீவிரவாதி அந்த தாக்குதலுக்கு அப்புறம் எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் எல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்க சொன்னாங்க மத்திய அரசுல இருந்து. அதாவது நிறைய யார் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா இல்லையா, விசா எடுத்துட்டு வந்தவங்களா, இல்லை யாரானாலும் அவங்க வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை வந்துச்சு. அப்படி பண்ணலைன்னா பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது, அதை பத்திரிகையாளர்கள் சேகர்பாபு கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, பின்விளைவுனா என்ன, துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க வந்துருவாங்களா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதை தாண்டி தமிழகம் மதத்திற்கு அப்பாற்பட்ட இனம், மதம், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பூமி அப்படின்னு எதுதான் நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு நம்ம முதலமைச்சர் தடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. இங்க நிறைய விஷயம், இங்க முஸ்லீம்களும் இந்துக்களும் நல்ல ஒரு ஒன்றாக நல்ல சந்தோஷமா தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இங்க முஸ்லீம்களும் இந்துக்களுங்கிற வார்த்தை எதுக்கு வரணும்னு நம்ம யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இங்க தீவிரவாதி யாராவது இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க யாராவது இருந்தாலும் கூட அதை பத்தி தான் மத்திய அரசு ஏதாவது ஒரு அவங்கள வெளியேற வேண்டும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே ஒழிய, இங்க முஸ்லீம் இந்துன்னு அந்த பேச்சே இங்க வர அவசியமே இல்லையங்கிறது நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா இப்பவும் கூட எல்லாமே ஒரு அரசியலா தான் இங்க பாக்குறாங்களே ஒழிய, நம்மளோட தேசத்திற்கு ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்துருச்சு, நம்ம அதை எதிர்க்கணுங்கிற ஒரு மனநிலை இங்க இல்லையே ஒழிய, இன்னும் கூட இதெல்லாம் எல்லாமே மோடியை எதிர்க்கணும், எந்த நாட்டுல என்ன ஆனாலும் சரி மோடி எதிர்க்கணுங்கிற ஒரு இதுல இருந்துட்டு இருந்தான்னா நாடு என்னத்துக்காக மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இரும்பு கரம் அப்படின்னு சொன்னார் பாருங்க, இப்போ நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இரும்பு கரம் சரியா இருக்கா இல்லையாங்கிறத ஒரு பட்டியலிட்டு சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா தலை துண்டாக்கப்பட்டு கொடூர கொலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 2வது விஷயம், திருப்பத்தூர் கூத்தாண்டு குப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். 3வது, சென்னை வண்டலூர் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் கொலை. அதே மாதிரி 4வது, கரூர் குளித்தலை அருகே 12ஆம் வகுப்பு மாணவன் கொலை. புதுக்கோட்டை மாவட்டம் ஜாதி மோதலில் வீடுகளில் தீ வைத்து கொடூர சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலிட்டு சில, அதாவது இது நேத்து ஒரு பத்திரிகையில வந்தது, அதை நான் படிச்சிருந்தேன். 24 மணி நேரத்துல இந்த அளவுக்கு நடந்திருக்கு. எங்க சேகர்பாபு சொன்ன மாதிரி இரும்பு கரம் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, த டிக்டேட்டர் அப்படின்ற ஆங்கில படம் ஹீரோவுக்கும் நமது முதல்வருக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, அதாவது தமிழகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கவுங்க தான் பாதுகாக்கணுமே ஒழிய, ஒரு வருஷம் பொறுங்க நாங்க வந்துடுறோன்ற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இங்க சட்ட ஒழுங்கு சட்டமன்றத்திலே கூட பெருமையா சொல்லியிருக்கிறாரே ஒழிய, சட்ட ஒழுங்கு அவன் எதிராக தான் இங்க நடந்துட்டு இருக்கே ஒழிய எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை இவர் சொல்றதில்ல, எல்லாம் ஷூட்டிங் தான் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு போறாரு.
இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அண்ணாமலை அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஈரோடுல சிவகிரியில ஒரு இது பண்ணியிருந்தாரு. பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். தொடர்ந்து கொலைகள் அரங்கேறிய இதுக்கு வச்சு அங்கங்கே நிறைய கொங்கு மண்டலத்துல தனியா யாரு வீட்டு, அதாவது தோட்டத்துல யாரு தனியா இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி கொடூர கொலைகள், அதாவது கையை வெட்டி செயின் எடுத்துட்டு போறது, நிறைய அதை அதாவது டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம வச்சிருந்து யாருமே ஒரு ஆக்கப்பூர்வமா அதை கண்டுபிடிக்கல. அதை சிபிஐக்கு அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு, இல்லைன்னா சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா வர்ற செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி பெரிய லெவல்ல நம்ம வந்து ஒரு தொடர் உண்ணாவிரதம் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது 24 மணி நேரத்துல நேத்து பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயம் போன அண்ணாமலை அவர்கள் எடுத்த சில விஷயத்த சொன்ன அந்த 6 மாத காலத்துல நம்ம தொடர் கொங்கு மண்டலத்துல இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மக்கள் இன்னைக்கு வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி சொல்றாருன்னு கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா தன்னைத்தானே அவங்கவுங்க பாதுகாக்கணும்னு தான் சொல்றாங்களே ஒழிய, அப்ப நாடு எதுக்கு, நம்மளோட எதுக்காக நம்ம ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சராக நம்ம எடுத்திருக்கோம், நிறைய இங்க கேள்விகள் மக்கள் புரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்ததான் நம்ம வந்து சில முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது நேத்து உண்மையிலேயே 7ஆம் தேதி போர் வரும் அப்படின்ற மாதிரி யாருமே நமக்கு அறிவிக்கல. ஆக்சுவலா எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு ட்ரையல் தான், எல்லாம் ஒரு ஒத்திகை தான், எல்லாம் பார்க்கணும். சைரன் வரும், எப்படி இருக்கும், போர் வந்தானா எப்படி எல்லாம் அவங்கவுங்கள பாதுகாக்கணும், எப்படி எல்லாம் ஏதாவது ஒரு போர் ஏதாவது ஒரு எதிரி நாடுக்கு ஏதாவது செஞ்சுட்டானா எப்படி மக்களை காப்பாற்றணும், எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு போர் ஒத்திகை தான் நடக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா திடீர்னு பார்த்தோன்னா காலையில எழுந்திருக்கும் போது திடீர்னு 9 இடத்த தாக்கிட்டாங்கன்ற நியூஸ் நம்ம எல்லாரும் பார்த்தோம். நிறைய நம்ம காலையில இருந்து எல்லா நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா நிறைய இன்னைக்கு வந்து யோசிக்க வேண்டிய விஷயம், ஏன் இந்த மாதிரி சொல்லாம பண்ணியிருக்காங்கங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த இடத்துலதான் உண்மையிலேயே ஏதோ ஒரு நுணுக்கத்தோட செயல்பட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் கசிந்து விட்டான்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டான்னா நம்ம இந்தியாவை மேல நம்பிக்கை இல்லையோன்ற மாதிரி தான் இங்க இருக்கிற ஊடகம் எல்லாமே. ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அவங்க ஏதோ ஒரு அவேர்னஸ் வந்துடும் இல்லையான்ற மாதிரி தான். அவங்களை எப்படியோ பாதுகாத்துருவாங்க எதிரி நாடுங்க. அதெல்லாம் தாண்டி இல்லாம நம்ம வந்து என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போய் அடிச்சிருக்காங்களோன்ற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையான்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் 15 நாள் விட்டு அதுக்கப்புறம் அடிச்சாங்கங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். ஏன்னா அவன் திடீர்னு தாக்குதல் நடத்திட்டு ஓடிட்டாப்ல, ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்தியா எப்ப தாக்கும், எப்போ பதிலடி கொடுப்பாங்கன்னு எல்லாமே ஆச்சரியத்தோட இருந்தாங்க. ஆனா திடீர்னு நேத்து கொடுத்துருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அப்படி எதிர்பார்த்திருந்தானா இந்த டேட்ல தான் நாங்க ஏதாவது ஒன்று பண்றோம்னு இருந்தானா அவன் உண்மையிலேயே அவன் உள்ள போய் ஒளிஞ்சிருப்பான், ஏதாவது ஒரு போயிருப்பாங்கன்னு தான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு கூட செபா ஷெரீப் எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி ராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை நாங்க கொடுக்குறோன்ற மாதிரி பெருமையா வீரப்பா சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ராணுவ அதிகாரியே அவங்க ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாம் நாடு கடத்தி வேற இடத்துல சேஃபா வைக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். இதை தாண்டி ஏதாவது ஒன்று சொன்னான்னா ரத்த ஆறு ஓடும், அது இதுன்னு சொல்லுவாங்க, தண்ணி நிறுத்தி பாருங்க அப்படின்னு, 130 அணுகுண்டுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். சீனா கூடவும் பாகிஸ்தான் பேசிட்டு இருக்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி எப்ப என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு பாகிஸ்தானுக்கு பயமாவும் கூட இருக்கலாம், நமக்கு கூட ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா திடீர்னு இப்ப நம்ம தாக்குதல் கொடுத்தாச்சு, ஏதாவது என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு, சமாதானத்துக்கு வருவாங்களா இல்லை வேற ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களான்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்கும். இதை தாண்டி நம்மளோட இராணுவம் வந்து எல்லா கட்டமைப்புகளுக்கும் எல்லா ஒரு தாக்குதல் அவங்க எதிர்நாடு என்னென்ன பண்ணுவாங்க தாக்குதலுக்கும் ரெடியா ஒரு அவேர்னஸா இருப்பாங்கங்கிறது நம்மளோட. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.